அதிமுக 169லேருந்து 170 தொகுதிகள் நிற்கிறாங்க. தாமரை சின்னத்தில் 35 தொகுதி நிற்கிறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை. 30 வாங்கிட்டு 5 ஜெயிச்சா நாங்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, எல்லாம் வதந்தி. பிரவீன் சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்துட்டு 2 ஹவர் ஆலோசனை பண்ணிட்டு போனாரா? அவர் எதுக்கு வந்தாரா? அப்போ டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துனீங்க? லாஸ்ட்டில் இங்கேருந்து காண்டாயிட்டாப்புல யார்? எடப்பாடி. போக சொல்லுங்கள் அவங்கள. நேஷ்னல் மீடியா எடுத்த இதுலேயே 6 சீட்டு தான் அவங்களுக்கு. நம்ம 45 கொடுத்து அவங்கள ஆளாக்கி எதிர்கட்சி தலைவராகணுமா? நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? போக சொல்லுங்கள். இவர் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொன்னாரா? சிடி நிர்மல்குமார். ஆதவர்ஜன் என்ன சொன்னார்? ஆஃபர் கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தலையே, அப்புறம் எப்படி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க? ஆஃபர் யார் கொடுத்தா? என்டிஏ கொடுத்துருக்காங்க. கொள்கை எதிரிகள். அப்போ கொள்கை எதிரி கூட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா? அதை ஒத்துக்கிறாரா இல்லையா? அப்புறம் என்ன இவர் இஃப்தாரில் உருட்டுறாரு? மத சார்பின்மை. மத தடவை ஏடிஎம் கூட தனியாக கரூருக்கு அப்புறம் என்டிஏ கூட அங்கே கட்டானோன்னு காங்கிரஸ் கூட திமுக இழுத்து போட்டோன்னா மீண்டும் என்டிஏ கூட 4 தடவை பண்ணிட்டு நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். அவள் தான் வந்து லெட்டர் கொடுத்துனேன் தான். முதல் கட்ட வேட்பாளர்ல 60 பேர் வந்து பண்ணிட்டதா சொல்லப்படுது. இப்போ மீண்டும் 2ஆம் கட்டம் நடந்துருக்கு. ஒரு விளம்பரம் கொடுக்காத குறைதான். இவ்விடம் வேட்பாளருக்கு ஆட்கள் சேர்க்கப்படும். தகுதி பெரிய அளவில் பணம் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா ஆளே இல்லை. எனக்கு தெருக்கோடி தானே தெரியும். 1 கோடிலாம் எனக்கு தெரியுது. உங்கள் ஊரில் எவனா பணக்காரங்கிறானா அவங்கள எவனா கூட்டுவா. தலைவரை முதலமைச்சராக தானே நான் கட்சிக்கு வந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற எவனோ ஒரு பணக்காரனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் எதுக்கு நான் கட்சியில் இருக்கணும்? இப்போ எல்லாருடைய எண்ணம் தான். விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்துருந்தார். ஒரு ஃபுட்டேஜ் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. அதாவது ஷூட்டிங்காக தான் இந்த சீன் வந்து எடுத்திருக்காங்க. பஸ் உள்ளே என்ட்ராகி பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த சம்பவம்லாம்னு பஸ்ஸில் இருக்க கேமராலாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆஃப் பண்ணீங்க? அப்புறம் 2-3 ஃபுட்டேஜ் அழிச்சிருக்காங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. திமுகலையும் வந்து தொகுதி பங்கீடு குறித்து பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. என்டிஏ கூட்டணியில் இன்னைய வரைக்கும் தொகுதி பங்கீடு குறித்து ஒரு எந்த விவரமும் வெளியே வரல. அதாவது இந்தந்த தொகுதிகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்தாலும் அதற்கான கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வரல. எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. தொடர்ந்து வந்து அன்புமணி அவரும் வந்து டெல்லிக்கு போகிறாரு. என்னென்ன விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு சார்? அதாவது இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே ஏப்ரல்லையே இவங்க என்டிஏ ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஃபார்ம் ஆகும்போது இவர்கள் டிஎம்கே சைட்லேருந்து பல ஊடகங்களை வச்சு பல நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஜெல்லாவில் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே ஜெல்லா தான் இருக்குது. எங்கே ஜெல்லாவில்? திமுக இப்போ வரைக்கும். அப்புறம் என்ன சொன்னாங்க? கூட்டணி பங்கு கேட்குறாங்க. அதாவது கவ்மே கிசான்மே என்டிஏ அலைன்ஸுமேன்னாரு இவர். யார்? நம்ம அமித்ஷா. உடனே இந்த இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் அதிமுக பாஜக கூட்டணியுமே அப்படின்ட்டாப்ல. உடனே பிடிச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சி பாஜக கேட்கிறது. பார்த்தா யார் கேட்டா? கூட்டணி ஆட்சி காங்கிரஸ். கரெக்டா? அதுக்கடுத்து கூடுதல் தொகுதி கேட்டு சண்டை. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு 80 தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்துட்டு எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு எஸ்பி வேலுமணியை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்த போகிறாங்க. நம்புங்க. அவர் மூத்த பத்திரிகையாளர். இப்படி ஒன்று உருட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? 80 தொகுதிகள் கேட்கும் பாஜக, ஆட்சியில் பங்கு, அது எதுன்னு உருட்டினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக போயிருந்தாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொகுதிகள் முக்கியம். ஜெயிக்கிற மாதிரி தொகுதிகள். அதுதான் கொண்டு போய் சேர்க்கும். 30 வாங்கிட்டு 5 ஜெயிச்சா அப்போ 20 வாங்கினாலும் ஒரு 15 ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. சேம் அதே மாதிரி டிடிவி மற்றவர்கள். இங்கே அப்புறம் என்ன சொன்னாங்க? கபலீகரம் செய்கிறது பாஜக. கபலீகரம் செஞ்சது யார்? 6 சீட்டுக்கிறவங்களாம் இப்போ 5 சீட்டு, 25 சீட்டுக்கிறவங்களுக்கு 20 சீட்டுன்னாங்க. அவங்க சண்டை போட்டு அப்படி இப்படின்னு தாவேக்காவை சீனை போட்டு 28 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அவங்க நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. அதை வந்து நிம்மதியாக இவங்க கெடுக்கிறாங்க சிபிஎம்லாம். ஆனால் அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டீங்கன்னு. ஏப்பா நான் ஏதோ வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன், நீ உன் வேலையை பாருப்பா, என்ன ஏன்பா இழுக்கிறன்ற அளவுக்கு செல்வ பெருந்தகை. இன்றைக்கி சிபிஎம்மு வரப்போகுது. நம்ம அன்றைக்கே நான் போட்டு விட்டேன் 5 தொகுதி தான் பாலகிருஷ்ணனுக்கு சிதம்பரம் தொகுதி கிடச்சா போதும் அப்படி இப்படின்னு. தோழர்கள் வந்து திமுக ஐடிவியோட மோசமாக திட்டியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேர்வார் சேர்த்தி தோழர்கள் வந்து கெட்டு போயிட்டாங்க. அதாவது கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதை தாண்டி கண்டபடி எதிர்கொள்வதுன்ற லெவலுக்கு தோழர்கள் போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் திட்டுறீங்க, ஒரு 10 சீட்டு வாங்கினா நான் ஏற்றுக்கிறேன். ஏப்பா சாரிப்பா நான் தப்பாக கணக்கு போட்டேன்னு. அதே 5 சீட்டு தானே. அப்புறம் நீங்கள் போய் உங்கள் தலைவர்களை திட்டுங்க. அதைத்தானே நான் பதிவு பண்ணேன். இது ஒன்று. பிரேமலதா உங்களுக்காக சொல்கிறேன் ஸ்பெஷலாக.
ரிஷி வந்து எங்கிட்ட சண்டை போட்டுனுக்குறாங்க. அங்கே வந்து வசந்தம் கார்த்திகேயன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் நிற்கிறார். அதனால் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க எல்லோரும் கொடுத்தவன தான் பிரேமலதா கொடுக்குற மாதிரி ஐடியா திமுக வச்சுருக்கு. ஏன்னா குறைச்சி கொடுத்துட்டா சிக்கல் வந்துடும் அப்படின்னு, இது ஒரு பாட்டு. அப்போ இங்கே என்ன, நேற்று எடப்பாடி போனார், ஏற்கனவே இங்கே பேசி வச்சுருந்தாங்க. தாவேகா வருவதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, வந்தால் சீட்டை குறைச்சிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதிமுகவே கிட்டத்தட்ட 144 150 சீட்டில் நிற்கிற மாதிரி, மீதி 94 சீட்டு வந்து பிரித்து கொடுத்துக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தது. தாவேகா வந்து அதிபுத்திசாலித்தனமாக பலரும் இருக்காங்கல்ல, அதனால் முடிவெடுத்து அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 2300 வேட்பாளர்கள் ரெடியாகிறாங்க. அப்புறம் நீங்கள் வாட்டு 45 சீட்டு கொடுத்து அவ்வளோ பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. தாவேகா கூட பேச்சுவார்த்தைக்கு நடத்தலை. வரேன் அதெல்லாம் அப்புறம் வரேன். முதல்ல எண்ணெய் முடிச்சிருவோம். எதுவுமே பண்ணல, கட்சியே ஆரம்பிக்கல விஜய். தெரியுமா, விஜய் கட்சியே ஆரம்பிக்கல. விஜய் கட்சியில் யாருமே கிடையாது, அவர் விஜயே கிடையாது. போதுமா? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் என்டிஏல பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அவர் நேற்று டெல்லிக்கு போனார். பியூஷ் கோயலுங்க வரதா இருந்தது, இல்லை வாங்க எல்லாம் டெல்லியிலே பேசிடலான்னொன்னா இவர் டெல்லி போயிட்டார். உடனே பியூஷ் கோயல் வருகை ரத்து, என்ன நடக்கிறது, ஏய் டகுட பண்ணிடலாம். ஆனால் சமீப காலமாக இவர்களுடைய வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. தோல்வி பயம் இப்போ ஆரம்பிச்சிச்சு போல். இப்போ அங்கே அவர் போயிட்டு நேற்று பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தொகுதி முடிஞ்சிடுச்சு. அதில் எனக்கு வந்த தகவல் கிட்டத்தட்ட அது 90% அப்படி தான் இருக்கும். அதிமுக 169லேருந்து 170 தொகுதிகள் நிற்கிறாங்க. 169 இல்லை 170 ஒன்று மிச்சம். அதில் அதிமுக கூட்டணிக்குள்ளே ரெட்டையில் புரட்சி பாரத்துக்கு ஒரு சீட்டு, புதிய தமிழத்துக்கு 2 இல்லாட்டி 3 கிருஷ்ணசாமி உள்ளது. மீதி எல்லாம் அவங்க நிற்கிறாங்க 168 169 167 நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் தனியாக, மற்றவங்க இந்த மாதிரி 3. அப்புறம் அலையன்ஸுக்கு வந்து 64 தொகுதி கொடுக்குறாங்க, இல்லை 65 தொகுதி கொடுப்பாங்க. இதில் பாமக 17, அவங்க சின்னம் மாம்பழம், அதில் தனியாக நிற்கிறாங்க. பாஜக மொத்தம் தாமரை சின்னத்தில் 35 தொகுதி நிற்கிறாங்க. ஏன்னா பாஜக தனியாக நிற்கிறது, பாஜகக்கான வேட்பாளர்ன்றது 29, காங்கிரஸோட ஒன்று கூட இல்லை. புதிய நீதி கட்சி 1, ஐஜேகே 2. புதிய நீதி கட்சினா நம்ம ஊரில் ஏசி சண்முகமா, ஐஜேகே வந்து பாரிவேந்தர் 2, ஃபார்வர்ட் பிளாக்கு 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி பாவம் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாப்புல, பெருந்தலைவர் பேர் வச்சுக்கிட்டு என்ஆர் தனபாலன். தமாமுக என்னன்னு தெரில, அவர்கள் 1. இது வந்து பாஜகவுடைய 35 தொகுதியில் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது. 29 பாஜக நிற்கிது, அதான் 29 தொகுதியில். ஆமாம். அடுத்து அமமுக 8 அல்லது 9 வரலாம். இதில் கொஞ்சம் கூட 1-2 வித்தியாசம் வரலாம். அமமுக 8 தொகுதி குக்கர் சின்னம். தமிழ் மாநில காங்கிரஸ் 4 தொகுதி தனி சின்னம் நிற்கிறாங்க. அவங்க இனிமேல் தான் போய் சின்னம் கேட்டு வாங்கணும். ஏன்னா அந்த சின்னத்தை தான் இப்போ சசிகலாவுக்கு போயிருக்குது, தென்னந்தோப்பு சின்னம். அதனால் 169 170 சின்னம் இது தொகுதி. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் இதை கோட்டை விட்டாங்க, நம்ம பதிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி வருதுன்றது இனிமேல் எடுத்துக்கிட்டு உருட்டுவாங்க. ஏன்னா இன்னொன்று இவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு, இந்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டாங்களா, ஈஸியாக போயிடுச்சுன்னு. அதனால் இதுதான் இப்போதைக்கு விஷயம் என்டிஏல. சார், இது தொடர்ந்து வந்து சமீபத்தில் வந்த பல செய்திகள், அதாவது தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறாங்க, விஜய்க்கு வந்து பல ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, 2 வருஷம் வந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் முதலமைச்சராக இருங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் உண்மையா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்களே பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆஃபர் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு கடைசி டைமில் அவன்கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லும். நீ வேலைக்கு போகணும், முடியை வெட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்து வரல. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த பொண்ணு கூட இவன் பின்னாடி சுற்றி இருந்தான்னு ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் தெரியும். என்னடா போச்சா அப்படின்னு. அவன் என்கிட்ட எவ்வளோ கெஞ்சினா தெரியுமா, என்கிட்ட வந்து இது பண்ணிக்கோ அது பண்ணு, நான் அப்படி பண்ணுறேன் உனக்கு இப்படி பண்ண, நான் தான் முடியாதுன்ட்டேன் அப்படின்னு. சேம் இதே தான் இது. ஏன் சொல்ல வரேன்னா, சிடி நிர்மல்குமார் என்ன சொன்னார், இது எல்லாம் வதந்தி, பேச்சுவார்த்தை என்பதே நடக்கவில்லை, சிலர் கிளப்பி விடுகிறார்கள், காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை என்பது கூட வதந்தி, ஊடகங்கள் தான் கிளப்புகிறீர்கள் அப்படின்னாரா. மறுநாள் ஆதவ அர்ஜுனா எங்களுக்கு ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க சொன்னாரா, எங்களுக்கு பாதி தரேன்னாங்க, 117 117 நாங்கள் தான் முடியாதுன்ட்டோம் சொன்னார்ல.
வாழ்க்கையில் இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காது அப்படி கொடுக்குதா இருந்தால். ஆனால் விஷயம் என்னென்னா 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு தாவேகா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இவரெலாம் வரவே இல்லை, அதெல்லாம் வரவே இல்லை. இந்த ஜானு இந்த ட்ரூப் போய் ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் இவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க 117 117 2.5 வருஷம் மொதல் 2 வருஷம் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறீங்கோ அப்படின்னோடனே, தம்பி நல்லா தான் சொல்கிறீங்க, அங்கே ஓரமாக பால் பாட்டில் வச்சுக்கிறேன், எடுத்து குடிச்சிட்டு கிளம்புங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, போயிட்டு வாங்க தம்பின்னு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் இவர் வந்து சேர்ந்தார். பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தார், சித்தப்பாவையே கூப்பிட்டு வந்தார். சித்தப்பா வந்தோன்னே கேட்டார் அவர், ஆமாங்க ஏடிஎம் கூட போனால் நீங்கள் ஸ்வீப்பு இப்போவே ஏடிஎம் கூட போகிறது நல்லது, ஆனால் நான் முதலமைச்சராக ஜெயிச்சுட்டு வந்தால் பிறகு நம்ம பேசுவோம், இப்போதைக்கு தள்ளி வைங்கன்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்கே அவர் எவ்வளோ ஜெயிச்சாருன்னு தெரியும்ல, அவரே தேர்தல் நிற்கல. இப்போ அதே மாதிரி இங்கே விஜய் நிற்காமல் போகிறார் பாருங்க. இது ஒன்று. இதில் போன உடனே இவங்க சொல்லிட்டாங்க, என்னது யார் பிரசாந்த் கிஷோரா, எங்கள் ஜானுக்கு இணையாக வரா அவர் தலைவரே, நான் யார் காடே என்ற டைரெக்டாக பேசுகிறார், பரிசுத்த ஆவியே என் மேலே இறங்குது, சீரியஸா பொய்யெல்லாம் சொல்லுது. அப்பேற்பட்ட நானும் இந்த பிரசாந்த் கிஷோரம் ஒன்றா, நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், என்னுடைய வழிகாட்டுதல் பேரில் அவர் இயங்கணும்னு சொல்லுங்கள். உடனே ஒரு அறிக்கை வருது, ஞாபகம் இருக்கா, பிரசாந்த் கிஷோர் எங்களுடைய வியூக உத்தி அமைப்பாளர், இவர் தெய்வத்திருன்னு இறந்து போனவங்கள சொல்லுவாங்களா, இல்லை எனக்கு தெரில அந்த வார்த்தை. அப்போ பேராண்மை மிக்க எத்தகைய சூழ்நிலையிலும் வெற்றிக்கனி ஒன்றையே பறிக்கின்ற எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜானுடைய வியூக உத்தியின் கீழ் அவருடைய ஆலோசனைப்படி, அப்புறம் எங்களுடைய அரசியல் ஆசான் புஷி ஆனந்துடைய வழிகாட்டுதலின்படி பிரசாந்த் கிஷோர் செயல்படணும்னு ஒரு அறிக்கை வந்து ஞாபகம் இருக்கா. பிரசாந்த் கிஷோர்கிட்ட பார்த்த உடனே தூக்கி போட்டார், பொய்யால இனிமேல் தமிழ்நாட்டு பக்கமாக வரமாட்டேறோம் போங்கடா அப்படின்ட்டாப்புல. முடிஞ்சிச்சா, நான் அப்போவே பேசினேன் இதை, யாரும் அப்போ நம்பலை. இப்போ வரைக்கும் பிரசாந்த் கிஷோரை இவங்க நினச்சி கூட பார்க்கல. இது ஒன்று. அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் இதாகிட்டாங்க, ஐயோயோ நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் 200 தொகுதிக்கு மேலே, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியலையே, ஐயோயோ அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு இந்த இதற்காக தான் ஆசைப்பட்டார் பாலகுமாரால். அவன் கலாய்ப்பு வந்துடுமா, அங்கிள் இவங்கெல்லாம் வெரி பேட் அங்கிள், அமாவாசை அன்னைக்கு சோர் சாப்பிட்றாங்க அங்கிள், பேட் பீப்புள் அங்கிள் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா விஜய் சேதுபதி. அந்த மாதிரி தானே பேசினார், அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வெரி பேட் அங்கிள், வாட் அங்கிள்னாரு. கரெக்டாக அந்த வண்டி வந்து கரூரில் முட்டிக்கிட்டு நின்றுச்சு. முட்டிக்கிட்டு நின்னோடனே அங்கிள் யாருன்னு காமிச்சிட்டாப்புல, பவளவிழா பாப்பான்னாரு. பவளவிழா பாறை அடி நிமித்திட்டாங்க. கரெக்டாக ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு 3 நாள் பொறுத்து அங்கிள் அதெல்லாம் போச்சு. முதலமைச்சர் சார் அவர்களே, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அவங்கள, இப்படி தானே வந்துச்சு. ஏன் இவ்வளோ சவுண்டு வருது, இன்னும் சவுண்டை குறைச்சிங்கன்ற மாதிரி. அந்த தோற்றம்லாம் எப்படி இருந்தது, நடிகர் தானே அவர் ஆச்சா. அதுக்கப்புறம் பயந்து போய் எல்லோரும் எங்கடா எல்லான்னு பார்த்தா, சார் டெல்லியில் இருக்கிறேன் சார், சிடிஆர் எங்கே இருக்கீங்க சார், மதுரையில் இருக்கிறேன் சார், சார் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லாதேங்க சார். சரி அவர் புஷி எங்கே, புஷிக்கு போன போடுப்பா. அண்ணா சொல்லுங்கண்ணே, மாவட்ட செயலாளர் பேசுகிறேன். ஏன்பா புஷி எங்கப்பா, அண்ணா என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு தௌடானவர் தான்ண்ணா, கரூர்லேருந்து தௌடாயிட்டாருண்ணா, எங்கேயாகிறாரு தெரிலண்ணா, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாருண்ணா, ஆனால் போலீஸுக்கு தெரியும்னா அவர் நாமக்கல்லில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு அப்படின்னு பார்த்தார் இவர். ஐயோ இது பெரிய சிக்கலாச்சே, என்ன பண்ணுறது, நமக்கு ஒரே ஆபத் பாண்டவன் என்டிஏ. உடனே ஃபோனை போடு, உடனே டீம் வந்துச்சு பேசினார். அவங்களும் சொன்னாங்க, நாங்கள் சொன்னோம் புரிஞ்சுதா, அங்கிள் கிங்கிள்னு அவங்கள போய் வம்பிழுத்திய பார்த்தியா, நீ கரெக்டாக இருக்கணும்னா நாங்கள் தான், இப்போது ஒன்று கேட்டு போல் வா பேசுவோம், உனக்கு நான் வேண்டி தரேன். உடனே இவர் கூட்டாளிலாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணோன்னா, இவ்வளோ கேளுங்க 90 சீட்டு கேளுங்க, துணை முதல்வர் கேளுங்க. அது உடனே எல்லாம் பேசிட்டு போய் எடப்பாடிட்டேன், சார் 90 சீட்டும் துணை முதல்வர் கேட்குறேன், போக சொல்லுங்கள் அவங்கள அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க வேல்யூ நான். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே போய்கிட்டே இருந்தது. அப்போவும் இதே உருட்டாங்க. நான்லாம் சொல்லியிருந்தேன் பேச்சுவார்த்தை போகுதுன்னு. பேச்சுவார்த்தை பிரேக் பண்ணதே நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து நியூஸ் 18 அந்த டெல்லி ரிப்போர்ட்டு சுசித்ரான்னு ஒரு அம்மா பேச வச்சு போட்டாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்லைன்னு ஒன்று. நான் இருக்குது பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா நமக்கு தகவல் வருது. இவர் சிடி நிர்மல்குமார், கொள்கை எதிரியுடன் நாங்கள் எந்த காலத்திலும் பேச மாட்டோம்,
அருண்ராஜ் அவர் முந்தானத்தான் கட்சிக்கே வந்தார். அவர் கொள்கை எதிர்கூட எங்களுக்கு பேச்சுவார்த்தைலாம் இல்லை. ஆதவர்ஜுனா எல்லாம் அப்படியே ஊட்டின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்கிட்ட கேட்குறாங்க எல்லோரும், நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, யாருமே சொல்ல மாட்டேன். ஏங்க விஜயை சொல்ல சொல்லுங்கள். பேச்சு அன்றைக்கி சொன்னார்ல இஃப்தார் விருந்தில், அந்த மாதிரி தான் நான் கேட்டேன். சொல்ல சொல்லுங்கள், பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், சொல்ல சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இதுங்கெல்லாம் லகட பாண்டிகள் கணக்கிலே வராது, விஜய் தான் இங்கே அப்படின்னா. அதுக்கப்புறம் விஜய் ஒரு நாள் சொன்னார், அழுத்தமா ஏன் மேலையா ஹேய் அப்புறக்கா அடிமை கட்சி அதிமுகன்னாரு. டேய் பனையூர் பண்ணாரு அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த அப்படி நின்று போச்சு. ரெண்டு சரி திட்டுறாதியா மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வருவானுங்க அப்படின்ட்டு அப்படியே நிப்பாட்டினாங்க. இது இப்படியே போகும்போது காங்கிரஸ்கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை. பிரவீன் சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்துட்டு 2 ஹவர் ஆலோசனை பண்ணிட்டு போனாரா? இவர் வதந்தின்றாரா? அவர் எதுக்கு வந்தாரா? அப்போ புதுசாக கார் வாங்க போகிறேன், என்ன கார் வாங்கலான்னு விஜய் இவர் கூப்பிட்டு கேட்டாரா? பிஎம்டபிள்யூவில் ஈவி வந்துக்குதுன்னா 2 காராக வாங்கி போட்டுருங்க நல்லா இருக்குன்னு சொன்னாரா? எதுக்கு வந்தார் பிரவீன் சக்கரவர்த்தி? தெரியுதா? வதந்தியா. இவங்க தான் குழந்தைகள், நம்மளையும் குழந்தைன்னு நினச்சா என்ன அர்த்தம் ஆச்சா? இதுக்கு பிறகு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் கரெக்டாக போச்சு. உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே ராகுல் காந்தி 2 தடவை தான் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஒன்று ஜோடோ யாத்திரை, 2வது தாவேகா கூட சேரணும்னு எடுத்த முடிவு. கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு வேறு லெவல் போயிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகிருப்பாங்க எல்லாம். ஆனால் வழக்கம் போல் இவங்க அண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜானு, இல்லை காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசலாம், அவங்க கொஞ்சம் பேசிட்டாங்க, நம்ம கொஞ்சம் பேசினா தானே, அவங்க ஐ லவ் யூன்ட்டாங்க, நம்ம லவ் யூ டூ சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். அண்ணா நாம் யார் தெய்வ குழந்தைகள். ஆமாம்ல, நீ கம்முன்னு இருனா அவனே வருவான். நீ கம்முன்னு இரு, நீ எப்பவும் போல இரு. நீ நம்ம யார்னா அதை இப்போ கூட காடு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறார், யார்கிட்டையும் பேசாத, அவர்களாக வருவார்கள் பாருங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படியா சரி ரைட் இருந்துருவோம். கரெக்டாக இவங்க பார்த்தாங்க திமுக வாடா அப்படின்னாங்க காங்கிரஸை. அப்புறம் 2-3 பேர் சொன்னாங்க, அண்ணா என்னண்ணா நீ வாட்டில் பைக் முறுக்கினுக்கிற போகிற வர்ற, காங்கிரஸை போன்ட்ட கதையை முடிச்சு விட்ருவாங்கண்ணா. காங்கிரஸ் இல்லைன்னா புட்ட கேஸு. ஐயோ அப்படியா? ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த ராகுல் தான் நான் தடையாகிறாரு. ஆமாம் நான் கூட பார்த்தேன், வழக்கமாக ப்ரோன்னு போடுவார், இந்த தடவை ப்ரோவே காணும். நானும் போட்டேன்ல, ப்ரோ இல்லாமல் தான் போட்டேன் நானும். அதான் நான் வெறுப்பில் கிராப்பில் ராகுல் எதாவது பண்ணலாம். உடனே அதை விடியா கூப்பிடியா சிதம்பரத்தை, என்னண்ணா எப்போ முடியுது ராஜ்யசபா? 28 சார். எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாவா? ஐயோ பண்ணோம் சார். தாவேகா கூட போகிறேன்றீங்க, அங்கே போய்ட்டு என்னத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? தப்பு பண்ணிட்டீங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுறது? போங்க சோனியா கிட்டே போய் பேசுங்க, திமுக கூட இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு பேசுங்க, போங்க. உடனே போய் சோனியாட்ட பேசி ராகுல் ஆஃப் பண்ணி, என்ன அப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவேன் வழக்கமாக, லண்டனு நியூயார்க்கு போவல, போ டூர் போ கிளம்பு, நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம், 5 ஸ்டேட் முடிஞ்சோன்னே வா, நீ வாட்டில் எதாவது பண்ணி வச்சிடாத அனுப்பிச்சி விட்டாங்க. காங்கிரஸ் இழுத்து பிடிச்சினாங்களா? போச்சா? இவங்க திமுறில் தான் போச்சு காங்கிரஸ். இவர் போய் சோனியாட்ட கார்கெட்டெல்லாம் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னா பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆகிருக்கும். சொல்ல முடியாது, இப்போ மக்கள் நல கூட்டணி கூட வந்திருக்கும் இந்த பிரச்சனையில். ஆனால் வந்திருக்காது, எல்லாருக்கும் 10 சீட்டு கொடுத்துருப்பாரு, டபுள் டிஜிட். ஏன்னா காங்கிரஸ் இல்லை வச்சுக்கோ அப்படின்னு. அதுவும் கெடுத்து விட்டாரா? போச்சா? அதுக்கு பிறகு மறுபடியும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை. இப்போ நான் வர்றேன், நாங்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, எல்லாம் வதந்தி. யார்? ஆதவர்ஜுனாவும் சரி, இவரும் சரி, அவரும் சரி. சரி அப்போ டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துனீங்க? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அர்ஜென்ட்டா என்னது, கூட்டணிக்கு போகலாமா வேணாமா? அவன் அப்போ தான் காத்துந்தான், எப்பா இப்போது எங்களை பேச விட்டிய அப்படின்ட்டு. சார் ஆளே இல்லை சார், நீ கேட்குற காசு கொடுக்குறதுக்கு நான் ஆள் இல்லை. சரி ஆளை பிடிச்சிட்டு வான்ற, ஆளை பிடிச்சிட்டு வரதுக்கான அந்த கட்சியில் இருக்கிறேன். சரி ஆளை பிடிச்சிட்டு வந்து நான் நிற்க வைக்கிறேன் வச்சுக்கோ, அவன் ஜெயிச்சிட்டான் வச்சுக்கோ, நம்ம கட்சியில் இருப்பான்ட்டான் நிச்சயம். அதை விட அமௌண்ட்டு ஜாஸ்தி கொடுத்தா அவங்க போயிட போகிறாங்க. என்ன நான் இப்படி பண்ணுற? நம்ம அங்கே போனாலாவது ஒரு 40 சீட்டு கிடச்சதுன்னா தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராது ஆவார், இல்லை துணை முதல்வர் ஆவார். அதுக்கு பேசினா அப்படின்ட்டு 98 பேர் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. இது இவர் விஜய்கிட்ட சொல்ல, விஜய் இதை வாங்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில, மறுபடியும் இவர் போட்டிருப்பார், என்ன பண்ணுற டெல்லியில், என்ன இந்த பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன்ப்பா, 45 சீட்டுன்றாங்க, 50 கேட்டுனுக்கிறேன், துணை முதல்வர் வேணாம், நீங்களே எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவீங்க அப்படிலாம் சொல்லுங்கிறாங்கண்ணா. இப்போ தான் நான் மெசேஜ் வந்துச்சு, சைத்தான்களோட சேராதன்னு வந்துக்குதுண்ணா, நீ வந்துடுண்ணா, நீ தான் சிஎம் சொல்லிக்கிறாங்க, 238 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. 38 எப்படி? தெலுங்கானாவில் சேர்த்து 4 சீட்டாண்ணா நமக்கு, ஜெயிக்கிறோம் ரைட்டுன்னு முடிச்சுட்டு வந்துட்டார். முடிச்சிட்டுலாம் வரல, இந்த பதிலே சொல்லாமல் போக வந்துருமா, ஏம்மா ஐ லவ் யூ,
கம்முன்னு போவோம். ஏம்மா எதாவது சொல்லிட்டு போ, பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனேன். அப்படி திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுறது. டேய் அவள் உனக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறாடா, அவள் எதுவுமே பதில் சொல்லலன்னு பலர் சொன்னாலும் கேட்கல. லாஸ்ட்டில் இங்கே இருந்து காண்டாயிட்டாப்புல. யார்? எடப்பாடி. போக சொல்லுங்கள் அவங்கள. நேஷ்னல் மீடியா எடுத்த இதுலேயே 6 சீட்டு தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம 45 கொடுத்து அவங்கள ஆளாக்கி எதிர்கட்சி தலைவராக்கணுமா? நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? போக சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ரைட்னு முடிச்சு விட்டாங்க. இதுக்கு பிறகு இவர்கள் உருட்டுகிறார்கள். இதில் ஆதவ அர்ஜுன் என்ன உருட்டுறாரு? இவர் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொன்னாரா சிடி நிர்மல்குமார்? ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னார்? ஆஃபர் கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தலையே, அப்புறம் எப்படி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க? முரண். சரி, ஆஃபர் யார் கொடுத்தா? என்டிஏ கொடுத்துருந்தாங்க. என்டிஏ இல்லை, ஏடிஎம்கே கூட இல்லை, என்டிஏ தலைவர்கள். யார் அவங்க? கொள்கை எதிரிகள். அப்போ கொள்கை எதிரி கூட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா? அதை ஆதவ ஒத்துக்கிறாரா இல்லையா? அப்புறம் என்ன இவர் இஃப்தாரில் உருட்டுறாரு மத சார்பின்மை அது இதுன்னு? நீங்கள் போய் இருக்கிறதே ஒரு இஃப்தார் விருந்து தானே, அங்கே போயிட்டு என்ன மத சார்பின்மை? உங்கள் மத சார்பின்மை தான் பார்த்தோமே. தீபாவளிக்கு கொண்டாடக்கூடாது. ஏன் கொண்டாடக்கூடாது? 41 பேர் இறந்து போயிட்டாங்க. உங்களும் இறக்கம் இல்லையா? யாரும் கொண்டாடாதீங்கன்ட்டாங்க. அன்றைக்கி தான் டபுள் வெடி வெடிச்சாங்க மாவட்ட செயலாளர்லாம். அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் வந்துச்சு பக்கத்துலேயே. நான் இப்போ என்ன பண்ணுறது, கேட்கலாம் வெட்டலாமா வேணாவா? நல்லா கொண்டாடுங்கப்பா. நான் அப்படியே மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆடியோ லான்ச் இருக்குது, டான்ஸு கோட்டு சூட்லாம் போட்டு டான்ஸ் ஆடணும். நான் அந்த 41 பேர் அதை கொஞ்சம் தள்ளி வை, ஜனவரியிலேருந்து மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். நடந்துச்சா இல்லையா? புத்தாண்டம் கொண்டாடினாங்க, ஞாபகம் இருக்கா? இவங்களுடைய மத சார்பின்மை தெரியுதா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேணான்னு முடிவெடுத்திருந்தார். ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் பிடிச்சி திட்டி, ஏங்க தீபாவளி விநாயகர் சதுர்த்திலாம் வாழ்த்து சொல்லுங்கள், அந்த திமுககாரங்க பாதையிலே போகாதீங்க சிக்கலாகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு வாழ்த்து சொன்னார் போன தடவை. அப்போ இவர் கூட நமக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருந்தாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. இல்லை வச்சுக்கங்க, சேம் டிஎம்கே ஸ்டாண்டு தான். விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம், தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம்னு போயிட்டுருக்கோம். காப்பாற்றி விட்டோம் அந்த லெவலில். அப்போ இவர்கள் இந்த நிலைமை இப்போ தெரியுதா? இவர்கள் எத்தனை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கன்னா 4 தடவை 4 கட்டங்களில். தடவை ஏடிஎம் கூட தனியாக, அப்புறம் பிஜேபி ஏடிஎம்க்கு வந்தோன்னே அப்படி நிறுத்திட்டாங்க. அப்புறம் அங்கிள் அதெல்லாம் போயிட்டு கரூருக்கு அப்புறம் என்டிஏ கூட அது நடத்திட்டு இருக்கும்போதே நடுவில் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார். அது அங்கே கட்டானோன்னு காங்கிரஸ் கூட, காங்கிரஸை கரெக்டாக சரியாக மெயின்டைன் பண்ணல, திமுக இழுத்து போட்டோன்னா மீண்டும் என்டிஏ கூட 4 தடவை பண்ணிவிட்டு இப்போ சீச்சி இந்த பழம் புளிக்கும். நான் முடியாதுன்னு நான் சொன்னேன். அவள் தான் வந்து லெட்டர் கொடுத்துனேருந்தா, போராட்டத்தெல்லாம் நிற்பா, நீ உன்னை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவா. நான் முடியாதுன்ட்டேன்ல. எங்கள் வீட்டிலலாம் பேசிட்டேன், 25 சவரம் நகை, ஒரு காரு எல்லாம் வாங்கி தரேன். நாங்கள் நோ முடியவே முடியாதுன்ட்டேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் நடந்தது. சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கு தாவேக்கானுடைய 2ஆம் கட்டம் வேட்பாளர் நேர்காணல் நடக்குது. முதல் கட்ட வேட்பாளரில் 60 பேர் செலக்ட் பண்ணிட்டதா சொல்லப்படுது. இப்போ மீண்டும் 2ஆம் கட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு விளம்பரம் கொடுக்காத குறை தான். இவ்விடம் வேட்பாளருக்கு ஆட்கள் சேர்க்கப்படும், முதலில் வருவோருக்கு முன்னுரிமை, தகுதி, பெரிய அளவில் பணம் செலவு செய்ய வேண்டும், உடனடியாக வரவும் தான். ஏன்னா ஆளே இல்லை. இன்னொன்று, விஜய் நிற்கிற இடத்துல ஏதோ வெயிட் கேண்டிடேட் போகிறதுக்கு டிஎம்கே ட்ரை பண்ணுது. அது ஒரு பக்கம் தனியாக ஓடிட்டு. விஜய் பெரம்பூர் தொகுதியில் அதுதான் பெரம்பூர் தான். அதான் நம்மளாம் ஒரு மாதம் முன்னாடி சொன்னோம், நேத்தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஊட்டியிருந்தானுங்க. விஜய் பெரம்பூரில் போட்டிடுறார், அவர் வில்லிவாகத்துங்க. டேய் போன மாதமே சொல்லிட்டோண்டா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ இது ஒன்று. இல்லை இன்னொன்று என்னென்னா, 60 பேரை இது பண்ணாங்கல்ல, அந்த 60 பேரை வந்தவன் அப்புறம் நான் மாவட்ட செயலாளர் எத்தனை வருஷம், சரி 10,000 ரூபா கட்டினீங்களா? ஆமாம். நல்லா வேலை செய்வேண்ணா, நான் மன்றத்துலேருந்து 25 வருஷமாக இருந்துக்கிறேன்னா, சோறு போட்டுக்கிறேன்னா, அது பொண்ணு பாருண்ணா, ஆல்பம் பாருண்ணா. சரிப்பா ஓகே, உனக்காக 1 கோடி ரூபா ஒயிட்டில் கட்டிடு. என்னண்ணா சொல்கிறீங்க? இல்லைப்பா 1 கோடி ரூபா ஒயிட்டில் கட்சிக்கு நிதி கொடுத்துருண்ணா. என்னண்ணா எப்பா அது கூட உனக்கு நீ மன்றத்தில் இருந்த இதெல்லாம் இருந்ததுக்காக, மற்றவங்களாம் 2 கோடி. எனக்கிட்ட தெரு கோடி தானே தெரியும், 1 கோடிலாம் எனக்கு தெரியுதுன்னா, நான் நினச்சேன்னா நீ கொடுப்பேன்னா, நீ கொடுத்து என்னை நிற்க வைப்ப, ஆளாக்கி அழகு பார்ப்ப. எம்ஜிஆர்னு ஏன்னா நான் அப்படி தானே நினச்சேன். எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, எங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி அழகு பார்ப்பீங்கன்னு நினச்சேன் நான். அதை உங்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்க தான் நாங்கள் இருக்கிறோமா? போயிருந்தால் எடுத்துகிட்டு வா. நம்ம எங்கண்ணா? சரி அப்போ ஒன்று செய், உனக்கு ஒரு ஆஃபர். என்ன உங்கள் ஊரில் எவனா பணக்காரங்கிறானா? எவ்வளோ பேர் இருக்கிறானா? அவங்கள எவனா கூப்பிட்டு வா, உனக்கு ஆஃபர் பார்த்து பண்ணிக்கலாம். தலைவரை
முதலமைச்சராக தானே நான் கட்சிக்கு வந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற எவனோ ஒரு பணக்காரனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் எதுக்கு நான் கட்சியில் இருக்கணும்? இப்போ எல்லாருடைய எண்ணம் அதான், மாவட்ட செயலர் எல்லாரும் நான் எதுக்கு இருக்கணும்? நான் எதுக்கு வேலை செய்யணும்? எதுவுமே ஆளே இல்லை. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் செலவு பண்ணுங்க. அதுக்கும் தயார் இல்லைன்னா இது ஆதவ் சொல்கிறாரு, நான் ஒரு 20 பேர் பார்த்துக்கிறேன். ரைட், இந்த மாதிரி அவங்கள பார்த்துக்க வைக்கணும்ல. மரிய வில்சன் இருக்கார், மிகப்பெரிய ஏழை. அவரை கூப்பிட்டு ஒரு 10 பேரை பார்த்துக்கணும், பார்த்துக்குவார். அருண்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை விட ஏழை. அவரை ஒரு 10 தொகுதி பார்த்துக்கணும், பார்த்துக்குவார். அப்புறம் யார் இருக்கிறா? ஜான் குத்தா வாங்கிக்குவார், புஷி தலைமுறை ஆகிடுவார் துட்டு கேட்டா. வேறு யார் இருக்கிறா அந்த கட்சியில்? இருக்காங்க. இந்த இவர் சேலம் பாத்திமா இருக்கார்ல, அவர் பெரும் பணக்காரர், அவர் ஒரு 5 தொகுதி பார்த்துக்கோ. டாக்டர் பிரபு கேமராலாம் வெளியே வர மாட்டார், தெரியும்ல. அவர் ரெடி ஆகிட்டு வீட்டு விட்டு வெளியே வந்தோடனே கேமரா 3 பேர் இருக்கணும், அப்படி பார்த்துட்டு ரைட் அப்படின்னு தான் வருவார். அவர் ஒரு 5 தொகுதி பார்த்துக்க சொல்லணும். இப்படி பார்த்தா தானே ஏதாவது கொஞ்சம் தேருவாங்க. அதனால் இந்த கட்சிக்கு வேட்பாளர் கிடைப்பதில் பெரும் சிக்கல். இது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு மாதமா? வேட்புமனு தாக்கல் தான் வந்துடுங்க, அதுக்குள்ளேயும் வேட்பாளர் ரெடி பண்ணணும். அதனால் செம்ம காமெடி டமாஸ்லாம் இருக்குது. ஐயோ அங்கே போகாமல் போயிட்டுமே, பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டுமேன்னு விஜய் யோசிக்கிற அளவுக்கு நடக்கும் பாருங்கள். சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்துடும் சார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாளாக போயிட்டுருக்கு செய்தி என்னென்னா, அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து இப்போ பரவிட்டுருக்கு. அதாவது ஷூட்டிங்காக தான் இந்த சீன் வந்து எடுத்திருக்காங்க கரூர்லேயும் வேலூர்லேயும் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது நீங்கள் இந்த ஒரு ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன தோணுது சார்? ஜனநாயகன் படம் பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க உருட்டுறது ஒருத்தருக்கிறாருல்ல, அந்த மாதிரி உருட்டுறதுலாம் நான் நம்ப தயாராக இல்லை. இந்த உருட்டை ஆரம்பித்தது யார்? அவங்க தான், திமுக ஐடிவிங்கும் அந்த மாபெரும் பத்திரிகையாளரும். ட்ரோனை வச்சுக்கிட்டுலாம் சினிமா ஷூட்டிங்கு எடுக்க முடியாது. அதனால் இது வந்து இன்றைக்கி இருக்கிற விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு கரூர் மாதிரி ஒரு இடத்துலலாம் வந்துட்டுலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. பாகுபலி படம் பார்த்தீங்களா? அதில் போர் நடக்கும்ல, அதெல்லாம் நிஜ வீரர்களா? விஎஃப்எக்ஸ். அதுக்கு அந்த ஒர்க்கே 2 வருஷம் நடந்தது தெரியுமா? அந்த மாதிரி இன்றைக்கி பண்ண முடியும். அப்புறம் என்ன, இவங்க 600 கோடியில் படம் எடுக்கிறவனுக்கு அது பண்ண தெரியாதா? இது உருட்டு. இந்த உருட்டை இப்போ இவங்க உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே சைட்லேயும் பிஜேபி சைட்லேயும் எடுத்து. அதனால் உண்மை போய் விசாரணையில் வெளியே வந்துடும், ஜனநாயகனில் தெரிஞ்சிடும்ல. சரி, அதை விட்டுருங்க. இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, கேமராவை ஆஃப் பண்ணியிருக்காங்க. சம்பவம் பஸ்ஸு உள்ளே என்ட்ராகி பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த சம்பவம்லான்னொன்னா டக்குன்னு கேமராவை, பஸ்ஸில் இருக்க கேமராலாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆஃப் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் 2-3 ஃபுட்டேஜ் அழிச்சிருக்காங்க. அழிச்ச ஃபுட்டேஜ் தான் இப்போ ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சினிமா ஷூட்டிங் இதெல்லாம் கிடையாது, அழிச்ச ஃபுட்டேஜே எடுத்திருக்காங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, சுற்றி கேமரா வச்சு எடுக்கிறாங்க. இது எல்லா ஃபுட்டேஜும் வாங்கிடுவாங்க. அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை. இதை சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நீங்கள் யாராவது திரைப்படத்துறையை சார்ந்தவங்கள பேட்டி எடுத்து பாருங்கள். விஎஃப்எக்ஸ் தானே, அந்த டெக்னாலஜியில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிடலாம். ஒரு பெரிய போர் நடக்கும். அந்த காலத்தில் தான் எம்ஜிஆர் மதுரை மீடு சுந்தரபாணி எடுத்தார். அவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளோ செலவும், பாதி பேர் ஓடிப்பிட்டாங்க ட்ரெஸ்ஸோடைய வெளியே. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அந்த மாதிரி எடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 பேர் ஓடி வர மாதிரி காமிப்பாங்க. அதே 50 பேர் வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி ஓடி வர மாதிரி காமிப்பாங்க. இப்படின்னு காமிச்சு அப்புறம் க்ளோஸ் ஷாட்டு ஒரு 10 பேர் சண்டை போட்டுன்னு இருப்பான். அந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. விஎஃப்எக்ஸில் வேறு மாதிரி. அதனால தான் பாகுபலி சொன்னேன் நான். பாகுபலி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இருக்கும். இன்னும் பழைய இது ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த விமானம் தாங்கி கப்பல் சண்டை, ஈரான் இஸ்ரேல் சண்டைலாம் நடக்குது இல்லை, இதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லேயே கொண்டு வந்துடலாம். நீ ஏஐ டெக்னாலஜியில் பல இது அப்படி தானே. புர்ஜ் கலிஃபா எரிகிறதுன்ட்டானுங்க என்கிட்ட. என்னடா இதுன்னு போய் பார்த்தா ஏஐ அப்படியே இருக்குது பார்க்கறதுக்கு. இது பாருங்கள் சார், நானா பொய்யா சொல்கிறாங்க பாருங்கள் சார், பார்த்தா எரிஞ்சிகிட்டு இருக்குது. இதை நம்பி பேச முடியுமா? ஏய் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கே நன்றி. நன்றி.